ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல பேர் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தவறு. நம்ம எப்போ ஏரோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணணும், எப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யறதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாம இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க கிரேட் 2, 3 இந்த மாரி கிரேட்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏரோட குவாலிட்டிய முதல்ல போய் செக் பண்ணிக்கங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க, ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபுல்லா போறதுக்கான நாட்கள் வரை நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா, நம்முடைய டோனர் ஏரியாவோட குவாலிட்டிய பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர் எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியா நம்ம வந்து குடுக்குறோம், ரிசல்ட் வரும்ன்றது இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டியானது குறைஞ்சிருச்சு அப்படின்னா, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க எவ்வளோ முடி எடுத்து எந்த கிளினிக்ல ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சாலும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா நெறைய நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே கிரேட் 2, 3 இந்த மாரி கிராஸ் ஆகும்போதே உங்களுடைய ஏரோட குவாலிட்டிய கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. நீங்க வேற ஏதாவது டீட்டெயில் கண்டிப்பா வேணும்னா, நம்ம லா ஹெச்என்எஸோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். கால் பண்ணுங்க. நன்றி.